திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சாமிநாதபுரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் கடந்த மே மாதம் 6ஆம் தேதி தர்மராஜ் என்பவருக்கு சொந்தமான வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சாமிநாதபுரம் போலீசார் கடந்த சில நாட்களாக தீவிர விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை கொள்ளையில் ஈடுபட்டதாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் தஞ்சாவூரை சேர்ந்த அஜல் பிரவீன், திருச்சியை சேர்ந்த யாழின்ராஜ், சென்னையை சேர்ந்த விஜயகுமார் ஆகிய 3 பேரை கோவையில் வைத்து கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட 3 பேரிடமிருந்தும் கொள்ளையடிக்கப்பட்ட 20 சவரன் நகைகள் கைப்பற்றினர். கைது செய்யப்பட்ட மூவருமே பட்டதாரி என்பதும் மூவர் மீதும் ஏற்கனவே பல்வேறு திருட்டு, கொள்ளை வழக்குகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் மலையம்பாலம் அருகே முனியப்பன் பாளையத்தில் கட்டுமான மேற்பார்வையாளராக வேலை பார்த்து வந்த இளைஞர் ஹரிஷ் என்பவர் முன்விரோத காரணமாக கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் குற்றவாளி நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் புகார் மனு கொடுத்தனர். அதில் ஹரிஷ் கொலையை நேரில் பார்த்த சாட்சிகளாக உள்ள கௌதம், அன்பரசன் ஆகிய இருவருக்கும் குற்றவாளியின் உறவினர்களான ரமேஷ், செங்கோடன், ராமலிங்கம், ராஜேந்திரன், சபரீஸ்வரி, சிவானந்தன், அருள்மணி ஆகிய 9 பேர் சாட்சியளிக்க கூடாது என கூறி கொலை மிரட்டல் விடுப்பதாக புகார் கூறினார். மேலும் உயிரிழந்த ஹரிஷ் குடும்பத்தினரையும் மிரட்டுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் புகார் அளித்த 9 பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் குடும்பத்தினர் மற்றும் சாட்சியளிக்க உள்ள இருவருக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அந்த 4 பேருக்கு ஜாமீன் எப்பவும் கொடுக்காதீங்க சாமி. என் ஊர் மக்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு சாமி. நீங்கள் அது கொடுத்தா போதும் சாமி. கொலைகாரனுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறீங்க, நம்ம கொலை பறிகொடுத்தவனுக்கு எனக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன் சாமி, நீங்கள் எல்லாம் இப்படி தான் எனக்கு நாயை வாங்கி கொடுங்க சாமி. என் பையனுக்கு நாயை வாங்கி கொடுங்க சாமி. தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்திரை மாதத்திற்கான உண்டியல் திறந்து எண்ணப்பட்டது. அதில் பணம் ரூபாய் 27,34,774 ரூபாய், தங்கம் 164 கிராம், வெள்ளி 2 கிலோ 250 கிராம் இருந்தது. பணியின் போது திருப்பரங்குன்றம் கோவில் துணை ஆணையர் சுரேஷ் முன்னிலையில் ஸ்கந்தகுரு பாடசாலை மாணவர்கள், திருப்பரங்குன்றம் பக்தர்கள், பேரவை உறுப்பினர்கள், ஆண்டவர் சுப்பிரமணிய சுவாமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் மற்றும் கோவில் பணியாளர்கள் ஆகியோர் ஈடுபட்டனர். மதுரை மாநகராட்சி 89வது வார்டு மற்றும் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட சிந்தாமணியில் வசிக்கும் வழக்கறிஞர் செல்வம் என்பவருக்கு சொந்தமான மளிகை கடை ஒன்று உள்ளது. இந்நிலையில் காலை வழக்கம் போல் மளிகை கடையை திறக்கும் பொழுது உள்ளிருந்து புகை வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து கடையை திறந்து உள்ளே பார்த்த பொழுது கடை முழுவதும் முற்றிலும் எரிந்து போனது. உடனடியாக இது குறித்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தகவல் அறிந்த திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கடையை ஆய்வு செய்து பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். மேலும் தீ விபத்து குறித்து கீரைத்துறை காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டு காவல்துறை சார்பில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஈரோடு மதுவிலக்கு போலீசார் ரயில் நிலையத்தில் இருப்பு பாதை காவல் நிலைய போலீசார் உதவியுடன் ஈரோடு ரயில் நிலையம் மார்க்கமாக செல்லும் ரயில்களில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தடுப்பு நடவடிக்கை குறித்து சோதனை செய்தனர். அப்பொழுது ஒடிசா மாநிலம் சாம்பல்பூரிலிருந்து ஈரோடு வரை செல்லும் அதிவிரைவு ரயிலின் முன்பதிவு செய்யாத பெட்டியில் சோதனை செய்தனர். அப்பொழுது சந்தேகத்திற்குரிய வகையில் நின்றிருந்த ஒடிசா மாநிலம் கைலாஷ் சந்திரா என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் ஒடிசா மாநிலத்தில் இருந்து கஞ்சாவை விற்பனைக்காக கொண்டு வந்தது தெரியவந்தது. இதன் பின்னர் அவர் கைது செய்த மதுவிலக்கு போலீசார் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அடுத்த எஸ்பி நல்லூர் சோமநாதபுரம் ஊரை சேர்ந்த கல்யாணசுந்தரம் என்பவரின் மகன் பிரேம்குமார். இவர் மீது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி யமனேஸ்வரம் காவல் நிலையத்தில் 2018ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த நிலையில் இவர் தலைமறைவானார். இதனைத் தொடர்ந்து காவல்துறை சார்பில் பிரேம்குமார் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து சிங்கப்பூரில் இருந்து வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் மூலம் நேற்று 11 மணி அளவில் மதுரை வந்த பிரேம்குமார் பாஸ்போர்ட்டை குடியேற்றத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்பொழுது அவர் மீது 2018ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கில் தேடப்படும் குற்றவாளி என தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து குடியேற்றத்துறை அதிகாரிகள் யமனேஸ்வரம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து யமனேஸ்வரம் போலீசார் விரைந்து வந்து பிரேம்குமாரை கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இந்திய பல் மருத்துவ சங்க திருச்செங்கோடு கிளையின் சார்பில் உலக புகையிலை தினத்தை ஒட்டி 500க்கும் மேற்பட்ட பல் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புகையிலினால் ஏற்படும் தீங்குகள் குறித்து விளக்கம் அளிக்கும் வகையில் தெருக்கூத்து வடிவில் நாடக நிகழ்ச்சியை மாணவர்கள் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். 4 ரத வீதிகள் வழியாக சென்ற பேரணி மீண்டும் பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே நிறைவடைந்தது.
ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி இஸ்லாமியர்களின் புனித ஸ்தலமாக கருதப்படும் மகான் குத்பு சுல்தான் சையது இப்ராஹிம் ஷகீத் ஒலியுல்லா பாதுஷா நாயகம் தர்கா உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் 850ஆம் ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு திருவிழா நடைபெற்றது. சின்ன ஏர்வாடியிலிருந்து நாட்டிய குதிரைகள் நடனமாடியபடி யானை மற்றும் ஒட்டகத்தின் மீது சந்தனம் பாதுஷா நாயகம் தர்காவை கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷ் சார்பில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் தொடர் சர்ச்சைகளை சந்தித்து வரும் நிலையில் தற்பொழுது நிதி அலுவலர் தொடர்பான புதிய சர்ச்சை எழுந்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட நிதி அலுவலர் சரவணகுமார் பணியிட மாறுதல் பெற்றுக்கொண்டு சென்ற நிலையில் பல்கலைக்கழக நிர்வாகத்தால் இதுவரை 4 பேரை நியமித்தும் பேராசிரியர்கள் நிதி அலுவலர் பணியை மேற்கொள்ள தயக்கம் காட்டி வருகின்றனர். இதற்கு காரணம் பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளான ஓய்வு பெற்ற பதிவாளர் தங்கவேலுவிற்கு ஓய்வூதிய பலன்களையும் பண பயன்களையும் கொடுப்பதற்கு துணைவேந்தர் புதிய நிதி அலுவலர்களை நியமித்து வருகிறார். அந்த நிதி அலுவலர் பணியிலிருந்து கையொப்பம் இடுபவர்கள் சட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என்பதால் பல பேராசிரியர்கள் மறுத்தும் வலுக்கட்டாயமாக இந்த பதவியில் நியமித்ததால் பல்வேறு காரணங்களை கூறி விடுமுறையில் சென்றுள்ளனர். எனவே தமிழக அரசு உடனடியாக நிதி அலுவலர் நியமிக்க வேண்டும். போர்க்கால அடிப்படையில் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் சேலத்தில் உள்ள உள்ளாட்சி தணிக்கை குழு துணை இயக்குநர்களை பொறுப்பு அலுவலர்களாக நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அங்கு முன்வைக்கப்படுகின்றது. சேலம் ஏற்காடு மெயின் ரோடு கோரிமேடு பொன்னகர் பகுதியை சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் கோரிமேட்டில் ஏற்கனவே 2 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருகின்ற நிலையில் புதிதாக அந்த கடைக்கு எதிரே டாஸ்மாக் கடை மற்றும் பார் அமைக்க கொண்டப்பநாயக்கன்பட்டி முன்னாள் தலைவர் ராஜா என்பவர் நடவடிக்கை எடுத்து வருகிறார் என குற்றம் சாட்டுகின்றனர். எனவே அந்த கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லை என்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என்பதை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் சிப்கார் தொழிற்பூங்காவில் 500 தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த தொழிற்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் பெயிண்ட் தொழிற்சாலையில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இது குறித்த தகவலின் பேரில் திருவள்ளூர், செவ்வாய்ப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த பயங்கர தீ விபத்தில் ஸ்ரீனிவாசன் பார்த்தசாரதி மற்றும் பெண் ஒருவர் தீ விபத்தால் பலியாகினர். இந்த தீ விபத்தில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமானதாக தெரியவந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபு மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் திருவள்ளூர் டிஎஸ்பி அழகேசன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர்.